வணக்கம் நண்பர்களே, இசோரா லவ் டேல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அவள் அன்புக்காக காத்திருந்தால் கதை எபிசோடு 3 கேட்போமா? கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற எபிசோட்லாம் உங்களுக்கு உடனே கேட்க வசதியா இருக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதிஷுக்கு அவனுடைய கோபத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கோபத்தில் சத்தமிட வேண்டும் போல் தோன்றியது அவனுக்கு. எனக்கு தெரியும், அவள் இதை அனைத்தையும் மற்றவர்கள் முன்னால் அவளுக்கு என்மேல் இருக்கும் உரிமையை காட்டுவதற்காக தான் செய்கிறாள் என்று. எதற்கு அவள் என் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. கடவுளே, எனக்கு ஒரே ஒரு உதவி செய். அவளை எப்படியாவது என் வாழ்க்கையில் இருந்து எடுத்துவிடு. இதை உன்னிடம் நான் கெஞ்சி கேட்கிறேன் என்று கோபத்துடனே முனுங்கிக் கொண்டான் கேபினுள் நின்றவாறு. சிறிது நேரத்தில் ஒரு வழியாக எப்படியோ தன்னுடைய கோபத்தை தணித்து கொண்ட ஆதிஷ் அதன் பிறகு தனக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்டில் முக்கியமான வேலைகள் இருப்பது ஞாபகத்தில் வர ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்றான். அங்கு சென்றவன் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்டில் உள்ள வேலைகளை முடித்துவிட்டு கிளம்பும் போது அவனுக்கு அங்கு நேற்று புதிதாய் சந்தித்த செல்வியின் ஞாபகம் வந்தது. செல்வி வேறு யாரும் அல்ல, அங்கு புதிதாக வேலைக்கு சேர்ந்த பெண். அவளை அவன் நேற்றுதான் சந்தித்தான். அவள் ஒரு கிராமத்து பெண். குடும்ப கஷ்டத்திற்காக வேலை தேடி சிட்டிக்கு வந்திருக்கிறாள். அவளை அவன் பார்த்து பேசிவிட்டு செல்லலாம் என்று அவளை தேடினான். ஆனால் அவளை டிபார்ட்மெண்டினுள் எங்கே தேடியும் காணவில்லை. அதன் பிறகு அங்கு பணிபுரியும் ஒருவரிடம் கேட்டான். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிய வந்தது, கீர்த்தி அவளை வேலையை விட்டு தூக்கிவிட்டாள் என்று. கீர்த்தி அந்த அப்பாவி பெண்ணை வேலையை விட்டு தூக்கிவிட்டாள் என்பதை அறிந்தவுடன் ஆதிஷுக்கு மிகவும் கோபம் வந்தது. ஏனென்றால் இதோடு மொத்தம் 17 பெண்களை வேலையிலிருந்து கீர்த்தி தூக்கிவிட்டாள். அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், அவர்கள் ஆதிஷிடம் பேசினார்கள் என்பது மட்டும்தான். இதுவரை அவள் செய்ததை எல்லாவற்றையும் அவன் பொறுத்து கொண்டான். ஏனென்றால் இதுவரை வேலைக்கு சேர்ந்த பெண்கள் எல்லோரும் நல்ல வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள். ஆனால் செல்வி அப்படியல்ல, ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவள். குடும்ப கஷ்டத்திற்காக வேலைக்கு வந்தவள். அது மட்டும் அல்லாமல் அவள் இவ்வாறு செய்வது அவனுடைய நடத்தையை சந்தேகப்படுமாறு இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அவன் திருமணத்தை தாண்டி வேறொரு உறவு வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. அவன் என்றைக்குமே அவனுடைய திருமண உறவுக்கு துரோகம் பண்ண நினைத்ததில்லை. கீர்த்தியை அவன் மனதார மனைவியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வேறு ஒரு திருமணம் செய்ய வேண்டும், வேறு ஒரு பெண்ணை நாடி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் எட்டியதே இல்லை. பொதுவாகவே அவன் மற்ற பெண்களிடம் பேசுவது கிடையாது. ஏதேனும் சூழ்நிலை காரணமாக அவன் பிற பெண்களிடம் பேசினாலும் அவர்கள் அனைவரையும் அவன் எப்பொழுதும் சகோதரிகள் என்ற கண்ணோட்டத்தில் தான் பார்த்திருக்கிறான். யாரையும் அவன் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததும் கிடையாது, அவ்வாறு யோசித்ததும் கிடையாது. அவனை புரிந்து கொள்ளாமல், அவன் மீது நம்பிக்கை இல்லாமல் கீர்த்தி இவ்வாறு செய்வது அனைத்தும் அவனுள் கோபத்தையும் வெறுப்பையும் அதிகரித்தது. கீர்த்தி, நீ என்னை திருமணம் செய்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் அழித்து விட்டாய். அது மட்டும் போதாது என்று இப்பொழுது என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறாய். என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நான் இவ்வளவு வெறுத்தது யாரையும் கிடையாது. நான் உன்னை மிகவும் வெறுக்கிறேன். என் வாழ்க்கையை விட்டு நீ செல்லும் நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். இவ்வாறு தன் மனதில் இருந்த கோபத்தையும் வெறுப்பையும் தனக்குள்ளேயே முழுங்கியவாறு கீர்த்தியை சந்திப்பதற்காக அவளுடைய ஆபீஸுக்கு சென்று கொண்டிருந்தான். சரி நண்பர்களே, இதோடு எபிசோடு 3 முடிவடைகிறது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த எபிசோடுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது என்றும் அன்புடன் உங்கள் இசோரா.